ஒரு சில ப்ராப் ஃபார்ம் உங்களை எப்படி எமோஷ்னலா பிரெயின் வாஷ் பண்றாங்க. இப்போ நான் சொல்றத ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. உட்காந்து ஒரு செகண்ட் கூட கண் சிமிட்டாம ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. பல வார கணக்கா கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி படிக்கிறது, பல ஸ்ட்ராட்டஜிஸை லேர்ன் பண்ணிக்கிறது, நிறைய விஷயத்த கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அண்ட் இன்னைக்கு உங்களுடைய நாள், நீங்கள் அந்த ப்ராப்ளம் சேலஞ்சில் என்ட்ராறீங்க. நீங்கள் அதில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க, ஏன்னா நீங்கள் அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால. ஆனால் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணதுனால மார்க்கெட் டிப் ஆகும்போது உங்களுடைய அக்கௌண்ட்டே வைப்ட் அவுட் ஆகுது. நீங்கள் நினைக்கிறீங்க, என்னப்பா இப்படி ஆயிடுச்சு, சரி ஓகே இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு அடுத்த சேலஞ்சஸ்க்காக 20,000 ருபீஸ் பே பண்ணி சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. அடுத்து 40,000. ஃபைனலி நீங்கள் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய பணம் லாஸ் ஆக ஆரம்பிக்குது. ஏன் லாஸ் ஆகுது? பிகாஸ் அந்த சிஸ்டமை டிசைன் பண்ணதே நீங்கள் லாஸ் ஆகணுன்றதுக்காக தான். அப்படி ப்ராப்ளமில் என்ன ஹிடன் ட்ரூத் இருக்குது? உங்கள் எமோஷனை மட்டுமே பேஸ் பண்ணி எப்படி ஒரு டேஞ்சரஸான ட்ராப்பை செட் பண்ணுறாங்க. ப்ராப்ளம் சேலஞ்சஸில் நிறைய ட்ரேடர்ஸ் எதுக்கு ஃபெயில் ஆகுறாங்க, நீங்கள் அதிலிருந்து சேஃபாக எப்படி இருக்கிறதுன்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக பல ஹிடன் இன்ஃபர்மேஷனாக சொல்ல போகிறேன். உங்களோட கனவை வச்சு உங்களுக்காக தூண்டில் போடுறாங்க. கொஞ்சம் பின்னாடி போய் இந்த ப்ராப்ளம் அப்படின்றத எப்படி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்கள் உங்களுக்காக எங்கள் மணியை ட்ரேட் பண்ணுறதுக்கு தரோம், 80% ப்ராஃபிட் உங்களோடது தான், நீங்கள் ஜஸ்ட்டு சின்ன சேலஞ்சு ஃபீ மட்டும் பே பண்ணால் போதும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கேட்க நல்லா இருக்குல்ல? மேபி உங்ககிட்ட பெரிய லெவலில் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ ட்ரேடிங்க்கோ இல்லை, அப்போ இது உங்களுக்கு ஒரு கோல்டன் டிக்கெட் மாதிரி இருக்கும். ஆனால் பல ப்ராப்ளம்ஸ் உங்ககிட்ட என்ன தெரியுமா மறைக்கிறாங்க? நீங்கள் ஜெயிக்கிறதே அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு தோக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாரும் மணியை ஜென்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டாக பார்ப்பாங்க. பேசிக்காக இது ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் கிடையாது, ஒரு பிஸ்னஸ் மாடல் உங்களை தோக்கடிக்கிறதுக்கு. ஹிடன் ஃபீஸ் ட்ராப். இப்போது என்னோட ஃப்ரெண்டை பற்றி சொல்கிறேன். அருண் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ட்ரேடர் தான். அவனுடைய பணத்திலிருந்து 15,000 ருபீஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இந்த ப்ராப்ளம் சேலஞ்சில் என்ட்ரு ஆகுறான். எல்லா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டையுமே ஃபாலோ பண்ணுறான், ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுறான். ஆனால் திடீர்னு அவன் செஞ்ச ஒரு சின்ன மிஸ்டேக்னால அவனுடைய அக்கௌண்ட்டே வைப்ட் அவுட் ஆகுது. ஆனால் அப்போ அந்த கம்பெனி ப்ராப்ளம்ஸ்லேருந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நீங்கள் சக்ஸஸுக்கு பக்கத்தில் வந்துட்டீங்க, ஜஸ்ட் இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னதுக்கப்புறமா திரும்ப ஒரு 15,000 அகெயின் இன்வெஸ்ட் பண்ணி சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுறான். திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுறான், திரும்ப இன்வெஸ்ட் பண்ணி சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். 3 மாதம் கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கும் மேலே அந்த சேலஞ்சஸில் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால கம்ப்ளீட்டாக லாஸ் ஃபேஸ் பண்ணுறான். ஈவன் 1 ரூபி கூட ஏர்ன் பண்ணாமல். எக்ஸாக்டாக அந்த ப்ராப்ளம் கம்பெனிஸோடைய ட்ரிக்ஸே இதுதான். அவங்க உங்ககிட்ட இருந்து சேலஞ்சு ஃபீயை மட்டும் எடுக்கிறதில்ல, உங்களை தோக்கடிச்சா அடுத்தடுத்த ஸ்டேஜில் நீங்கள் இம்பாசிபிளான விஷயத்த பாசிபிளாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஒத்துக்கவே முடியாத ட்ரேடிங் கண்டிஷன்ஸ். இமேஜின் நீங்கள் ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் ப்ளே பண்ணுறீங்க. அதில் இருக்கிற அம்பையர் அடிக்கடி ரூல்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் திடீர்னு 6 அடிக்கிறீங்க, ஆனால் அம்பையர் சொல்கிறாரு, இது 3வது ஓவர்ப்பா, நீ அடிக்கிற 6 எங்களால் கவுண்ட் பண்ண முடியாதுன்னு. சரி ஓகேன்னு நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் கிரீஸை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னு அம்பையர் உங்களுக்கு அவுட் கொடுக்குறாரு. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதே மாதிரி தான் இம்பாசிபிளான ரூல்ஸை பேஸ் பண்ணி ஒரு சில ப்ராப்ளம் ரன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டெய்லி 5%க்கு மேலே லாஸே பண்ணக்கூடாது. இல்லைனா நீங்கள் இன்னைக்கு 10,000 ருபீஸ் ப்ராஃபிட் மேக் பண்ணுறீங்க, நாளைக்கு 500 ருபீஸ் லாஸ் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் டிஸ்குவாலிஃபைடு. இதில் ஆச்சரியப்பட்டு பார்க்க வேண்டிய விஷயம், ஒரு சில ஸ்கில்டு ட்ரேடர் கூட இந்த ட்ராப்பில் போய் சிக்கிறாங்க. பேசிக்காக இது ஸ்கில்லை பேஸ் பண்ணது கிடையாது, ஒரு சில அன்ஃபேரான ரூல்ஸை வச்சு உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கண்ணால் பார்க்குற எதுவுமே உண்மை கிடையாது. ஈவன் யூடியூப்லையும் ஆர் இன்ஸ்டாகிராம்லையும் இந்த ப்ராப்ளமை பேஸ் பண்ண ட்ரேடர்ஸ் எல்லாரும் பெரிய வீட்டில் இருக்கிற மாதிரி, நிறைய ஜுவல்ஸ் ஆர் லக்ஸுரியஸ் காரில் உட்காந்துருக்கிற மாதிரிலாம் போஸ்ட் போடுறாங்க, சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்னா அப்படின்ற மாதிரி. ஆனால் ப்ராப்ளம் உங்ககிட்ட இருந்து மறைக்கிற விஷயம் என்ன தெரியுமா? அவங்க எல்லாருமே மோஸ்ட்லி சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் கிடையாது, ஒரு பெய்டு ஆக்டர்ஸ். உங்களோட கனவு என்னென்னு எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கிட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலியமாக அவங்க கம்பெனி ப்ராடக்டை செல் பண்ணுறாங்க.
ஆனால் நீங்கள் பார்க்குறது கண்ணால் பார்க்குறது சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸாக இருந்தாலும் அதை நம்பி போய் பல ஸ்மால் ட்ரேடர்ஸ் பிகினர்ஸாக நிறைய பணத்தை இன்னமும் லாஸ் பண்ணுறாங்க. இதுதான் ப்ராப்ஃபார்மோட ஒரு மேஜிக்கல் ட்ரிக்கே. அந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்னா, நீங்கள் நம்ப ஆரம்பிப்பீங்க அடுத்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நானாக தான் இருக்கும், என்னுடைய ஸ்டோரியாக தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் அதை நம்பி போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுற நிறைய பிகினர்ஸ் இப்போ வரைக்கும் ஈவன் சிங்கிள் சேலஞ்சஸில் கூட வின் பண்ணதில்லை. இதெல்லாம் பார்த்தாதானே வித்ராவல் இஷ்யூ. பிரவீன் அப்படின்ற ஒரு பையன் சேலஞ்சஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபைனலாக இந்த ப்ராப்ஃபார்ம் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்குள்ளே போயிட்டு நிறைய ட்ரேட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். 80,000 rupees கிட்ட ப்ராஃபிட் பார்க்குறான். மிகப்பெரிய சந்தோஷமா சரி நம்ம இதை வித்ராவல் பண்ணலான்னு நினச்சி வித்ராவல் ரெக்வஸ்ட் கொடுக்குறான். பல நாட்கள் கிடக்குது. அந்த நாட்கள் வாரமாக மாற ஆரம்பிக்குது. திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு ஒரு மெயில் வருது. நீங்கள் எங்களுடைய பாலிசியை வயலேட் பண்ணிட்டீங்க, ஸோ எங்களால் பே அவுட் பண்ண முடியாதுன்னு ப்ராப்ஃபார்ம் கம்பெனிஸ் மெயில் மூலியமாக சொல்கிறாங்க. ஒரே ஒரு நைட்டில் அவன் கஷ்டப்பட்ட பல விஷயம் வீணாக போகுது. இதெல்லாம் ஏன் நடக்குது தெரியுமா? இந்த ப்ராப்ஃபார்ம் கம்பெனிஸ் பே அவுட்டுக்கும் வரும்போது நிறைய எக்ஸ்கியூஸை கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த பே அவுட்லேருந்து தப்பிக்கிறதுக்கு. பிகாஸ் ஒரு ட்ரேடர் அந்த ஃபேர்ம்குள்ளே போய் சக்ஸஸ் ஆகுறாரு, பே அவுட் எடுக்கிறாரு அப்படின்னா அது அந்த பிஸ்னஸ் மாடலுக்கு மிகப்பெரிய லாஸ்ன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட சைக்காலஜியை வச்சு ட்ராப்பை செட் பண்ணுறாங்க. ட்ரேடிங்கில் ஒரு டேஞ்சரஸான விஷயமே லாஸ் பண்ணுறது தான். ஏன்னா லாஸ் பண்ணும்போது தான் நம்ம எப்படியாவது நெக்ஸ்ட் டைம் இதை பேஸ் பண்ணி ப்ராஃபிட் பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை எல்லா ட்ரேடருக்குள்ளேயுமே வர ஆரம்பிக்கும். ஏன்னா ஒருத்தர் 1,00,000 ரூபாவை போட்டு ட்ரேட் பண்ணுறாரு, அதில் லாஸ் ஃபேஸ் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக நம்ம இந்த தப்பை வச்சு அடுத்த ட்ரேடில் அதை சரி பண்ணி ரெக்கவர் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்றது சைக்காலஜிக்கலாகவே அவங்களுக்குள்ள தோண ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு சைக்கிள் ப்ராசஸை தான் எமோஷ்னலாக ட்ரிகர் பண்ணி உங்கள் கிட்ட இருந்து அடுத்த அமௌண்ட்டை ப்ராப்ஃபார்ம் கம்பெனிஸ் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. பேசிக்காக நீங்கள் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணி லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் அடுத்த சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணி, அதாவது பே பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணால் கண்டிப்பாக அதில் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறதுனால அதை நம்பி பல பிகினர் ட்ரேடர்ஸ் அடுத்தடுத்த சேலஞ்சஸில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது மிகப்பெரிய லாஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. சைக்காலஜிக்கலாக ஜென்யூவலாக யாரெல்லாம் லாஸ் பண்ணுறாங்களோ அதை அவங்க கிட்ட ஒரு ப்ராஃபிட்டாக எடுத்துகிட்டு யாரெல்லாம் வின் பண்ணுறாங்களோ அதில் ஒரு சில பேருக்கு மட்டும் அந்த லாஸ் பண்ண அமௌண்ட்டை கையில் எடுத்து ப்ராஃபிட்டாக மேக் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை ப்ராஃபிட் பார்த்தவங்களுக்கு பே அவுட்டாக கொடுப்பாங்க. ஆனாலும் ஒரு சில ஃபேக் ப்ராப்ஃபார்ம் கம்பெனிஸ் எல்லாமே இப்போ இன்டர்நெட்டில் வர ஆரம்பிக்குது. அதாவது ப்ராப்ஃபார்ம்ஸை பேஸ் பண்ணி ஃபேக்கான வெப்சைட்ஸை கிரியேட் பண்ணுறது, ஓவர் நைட்டில் சக்ஸஸ் ஆயிடலாம்னு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் தர்ற மாதிரி ப்ராமிஸ்லாம் பண்ணுவாங்க. எந்த ஒரு வெரிஃபைடு ரிவ்யூஸ் ஆர் ரியல் ட்ரேடர்ஸுமே உள்ள மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ப்ராப்ஃபார்ம்ஸ்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதே பெட்டர் தான். ட்ரேடர்ஸுக்கு உண்டான கரெக்டான வே தான் என்னது? பேசிக்காக இந்த சேலஞ்சஸுக்காக நிறைய பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு கண்ட்ரி ஆர் ஸ்டேட்டில் ஒரு சில பிளாட்ஃபார்மை ரெகுலேட் பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட்லேருந்தே. அந்த மாதிரி இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி நாலேஜை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி அதுலேருந்து கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு ப்ராஃபிட் பார்க்கறது தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே. ரியல் சக்ஸஸ்ன்றது எப்போவுமே நீங்கள் எந்த அளவுக்கு நாலேஜை பில்ட் பண்ணுறீங்களோ அங்கேருந்து தான் வருமே தவிர ஷார்ட்கட்டை சேஸ் பண்ணுறதுனால வரவே வராது. இந்த மாதிரி சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணி மிகப்பெரிய அமௌண்ட்டை லீவரேஜை எடுக்கிற மாதிரி ஷார்ட்கட் சக்ஸஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுங்க. அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் அனாலிசிஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. அப்போ சக்ஸஸ்ன்றது உங்களை தேடி வரும்.